வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7th ஸ்டாண்டர்டோட ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய சிவிக்ஸில் செகண்ட் டாபிக், தட் இஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிங்கிற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பற்றி நம்ம எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா, to define what political party is and to understand the importance of the political party, to know the role and the function of a political party, to understand the party system in India and the role of opposition party. Political party அப்படின்னா என்ன, அதாவது இந்த கட்சிகள் அப்படின்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் என்ன, அதோட வேலைகள் என்ன, ஆப்போசிஷன் பார்ட்டினா என்ன, இந்தியாவில் பார்ட்டி சிஸ்டம் எப்படி இருக்குது, அதோட வேலைகள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது தான் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிங்கிற டாபிக். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சர்ஸுக்கும் நடுவில் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டினா என்ன அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிற ஒரு சின்ன கான்வர்சேஷன் அங்கே போகுது. அதுக்கப்புறமா in early times emperors and kings ruled India. The king was the supreme head of the legislative, executive and judiciary branches. Governance was in the hands of one person. The welfare of the people depended on the ruler. People had no rights to do against the ruler. ஃபஸ்ட்டெல்லாம் இந்தியாவில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ராஜா இருப்பாங்க, அந்த ராஜா தான் அங்கே இருக்கக்கூடிய எல்லா துறைகளுக்கும் ஒரு ஹெட்டாக இருப்பாங்க. எல்லாமே ஒருத்தரோட ஹேண்டில் தான் இருக்கும். அந்த நாட்டு மக்களோட வளர்ச்சி அந்த ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். பீப்புளுக்கும் அவங்களோட எண்ணங்களை சொல்கிறதுக்கு அங்கே எந்த ஒரு ரைட்ஸுமே இருக்காது. ஆனால் அதுக்கப்புறமா ஃபாரின் பவர்ஸ் இந்தியாவை அவங்களுடைய காலனிஸாக மாற்றினாங்க. அதுக்கப்புறம் the colonies became states after the independence was declared. அதுக்கப்புறம் ஃபாரின் பவர்ஸ் கிட்ட நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு காலனிஸும் தனித்தனி ஸ்டேட்டாக பிரிஞ்சிருச்சு. In 1950, India became a democratic country. A vibrant democracy needs a strong political party system. A party system is a modern phenomenon. In democracy, people are able to voice their opinions on any subject. In 1950 பார்த்திங்கன்னா இந்தியா became a democratic country, அதாவது ஒரு குடியரசு நாடாக மாறிடுச்சு. அந்த ஒரு குடியரசு நாடாக இருக்கணும் அப்படின்னா அங்கே இந்த கட்சிகளோட அமைப்பு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த பார்ட்டி சிஸ்டம் இஸ் மாடர்ன் ஃபினாமினா. ஃபஸ்ட்டு இந்த ராஜாக்கள்லாம் இருந்தாங்க, அதோடு கம்பேர் பண்ணும்போது இந்த பார்ட்டி சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு மாடர்னான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெமோக்ரஸி பீப்புள் ஆர் ஏபிள் டு வாய்ஸ் தேர் ஒப்பீனியன்ஸ் ஆன் எனி சப்ஜெக்ட். இந்த குடியரசு நாட்டில் மக்கள் அவங்களுடைய எண்ணங்களை தாராளமாக வெளியே சொல்ல முடியும். ஆனால் ஃபஸ்ட் இந்த ராஜாவோட அந்த டைம்லலாம் நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. வாட் ஆர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்? பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னால் என்ன அப்படிங்கிற டாபிக் பார்க்கலாம். இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு வாலண்டரி அசோசியேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வித் ப்ராட் ஐடியாலஜிக்கல் ஐடென்டிட்டி who agree on some policies, formulate an agenda and program for the society. அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிறது ஒரு தன்னார்வத்தோட ஒரு தனி மனிதனாக வர்றது தான். ஒரு தனி மனுஷன் அவனுக்கு ஒரு ஆர்வம், இந்த சொசைட்டியில் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். அப்போ அவன் தனியாக அவனுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணி இந்த சொசைட்டிக்குன்னு இருக்கக்கூடிய சில ஃபார்முலாஸ்க்கும் பாலிசிக்கும் சில விதிமுறைகள் எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டு ஒரு வாலண்டரியாக ஒரு அசோசியேஷன் ஆரம்பிக்கிறது, தன்னார்வத்தோட ஒரு குழு மாதிரி ஆரம்பிக்கிறது பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறது. இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு பாலிசிஸ் வச்சுருப்பாங்க. அந்த பாலிசிஸை அவங்க எப்போ எலெக்ஷனில் வின் பண்ணுறாங்களோ அவங்க வின் பண்ணுறப்ப அவங்களோட பாலிசிஸை அவங்க மக்களுக்கு கொடுப்பாங்க. பார்ட்டிஸ் வேரி இன் சைஸ் அண்ட் இன் த வே தே ரெகனைஸ் தெம்செல்ஸ் ஆஸ் வெல் அஸ் இன் தேர் பாலிசிஸ். அதாவது பார்ட்டிஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. அந்த எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம வேறு சொல்லலாம். அவங்களுக்கும் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு பாலிசி இருக்கும், அதாவது ஒவ்வொரு இலக்கு இருக்கும். எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹேஸ் 3 பேசிக் காம்போனன்ட்ஸ். ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமே ஒரு 3 பேசிக் காம்போனன்ட்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு லீடர் கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த லீடருக்கு ஒரு ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த ஆக்டிவ் மெம்பர்ஸ்க்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஃபாலோவர்ஸ், அதாவது இந்த நம்ம ஊரில் சொல்லுவாங்க தொண்டர்கள், அவங்கள தான் இந்த ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னா, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிறது எதுக்காக இந்த நாட்டுக்கு இருக்கணும் அப்படின்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் த பேக் போன் ஆஃப் டெமோக்ரஸி. ஒரு நாடு குடியரசோடு இருக்கணும் அப்படின்னா இந்த கட்சிகள்லாம் ரொம்பவுமே முக்கியம்.
Parties are not the part of the formal agreement of a government, but they are essential elements to form the government. They formulate public opinion. They serve as a intermediates between the citizen and the policy makers. இப்போ அவங்க வந்து பார்ட்டிஸ் வந்துட்டு ஒரு ஃபார்மல் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்க மாட்டாங்க. இவங்களாம் தான் இருக்காங்க, இப்படி தான் இருக்காங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் அவங்களாம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக இந்த கவர்மெண்ட்டில் இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் வந்து இந்த குடிமக்களுக்கும் இந்த கான்ஸ்டியூஷன் இருக்குது இல்லையா, அதாவது இந்த பாலிசியெல்லாம் உருவாக்குறாங்கள்ல, சட்டத்தை உருவாக்குறாங்க, அந்த பெரிய பெரிய அஃபீஷியல்ஸுக்கும் நடுவில் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறவங்க தான் யாருன்னா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அவங்களோட வேலை. இப்போ அடுத்து பார்ட்டிஸ் ரெகனைஸ்ட் அப்படின்னா, ஒரு பார்ட்டி வந்து இப்போது ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, it has been engaged in political activity for 5 years. Its candidates secure at least 6% of total votes in the last general election. பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில் ஒரு 5 வருஷமாச்சு இருக்கணும். அதாவது எந்த மாதிரினா, சில கூட்டங்கள் வைக்கிறது, மக்களுக்காக ஏதாவது போராட்டம் பண்ணுறது, அந்த மாதிரியான சில விஷயங்களில் இருக்கணும். 5 வருஷத்துக்காச்சும் இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு லாஸ்ட்டாக நடந்த ஒரு ஜென்ரல் எலெக்ஷனில் 6% ஆஃப் ஓட்ஸ் வந்து அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸ் வந்து வாங்கியிருக்கணும். இப்போது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை, இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, கன்சிஸ்ட் ஆஃப் அ குரூப் ஆஃப் பர்சன்ஸ் ஆஃப் காமன் கோல் அண்ட் ஷேர்டு வேல்யூஸ். சொன்னேன் இல்லையா, ஒரு பார்ட்டி அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டிக்கும் தனித்தனி பாலிசிஸும் ஒரு கோல்ஸும் இருக்கும். அப்போ எப்படி இருக்குன்னா, குரூப் ஆஃப் பர்சன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாத்துக்குமே என்னதான் இருக்குன்னா, ஒரு காமனான ஒரு கோல் இருக்கும். ஹேவ் இட்ஸ் ஓன் ஐடியாலஜி அண்ட் ப்ரோக்ராம். தனித்தனி பாலிசிஸ் இருக்கும். ஒவ்வொரு வழிமுறைகள் வச்சுருப்பாங்க. கேப்சர் பவர் ஒன்லி பை கான்ஸ்டியூஷனல் மீன்ஸ். அதாவது சட்டம் மூலிமா மட்டும்தான் அந்த அதிகாரத்தை வாங்குவாங்க. endeavor to promote the national interest and national welfare. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மக்களுக்கு வந்து இந்த தேசத்தை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்ட்டும், மக்களுக்கு அப்புறம் அந்த நாட்டை டெவலப் பண்ணுறதுக்கும் இவங்கெல்லாம் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ டூ யூ நோவில் வந்து பார்ட்டி மேனிஃபெஸ்டோ அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. டியூரிங் த கேம்பெயின் பிஃபோர் எலெக்ஷன் த கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் த ப்ரோக்ராம்ஸ் அண்ட் பாலிசிஸ் தட் தேர் பார்ட்டி வில் அண்டர்டேக் இஃப் voted டு பவர் அப்படின்னா, ஒவ்வொரு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியும் ஒவ்வொருத்தரும் வந்து பேசுவாங்க. அப்போது அந்த கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க என்ன இதெல்லாம் வச்சுருக்காங்க, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணி நம்மளோட ஊரை இல்லை நம்ம நாட்டை வந்து டெவலப் பண்ண போகிறாங்க, நமக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க அந்த கட்சிக்கு முன்னாடி சொல்லலாம். இப்போ இது பேர் தான் வந்து மேனிஃபெஸ்டோ. அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இப்போ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரொவைட், நாமினேட், ஆர்கனைஸ், இன்ஸ்பயர், கோஆர்டினேட் அண்ட் கவர்ன். ப்ரொவைட் பண்ணுவாங்க. என்ன ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஆப்போசிட் பார்ட்டியாக இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆப்போசிஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு கணக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஒரு ஸ்டேபிளாக இருந்து மக்களுக்கும் அந்த ஆட்சி பண்ணுறவங்களுக்கும் நடுவில் இருப்பாங்க. நாமினேட்டர், எலெக்டட் நாமினேட் இண்டிவிஜுவல்ஸ் டு எலெக்டட் ஆஃபீஸ். அவங்க வந்து தனித்தனியாக ஒரு கேண்டிடேட்ஸை நாமினேட் பண்ணுவாங்க. ஆர்கனைஸ் பொலிட்டிக்கல் கேம்பெயின், ரேலிஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டோ டு வின் த பப்ளிக் ஆஃபீஸ். அதாவது சொன்ன இல்லையா, மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிறது ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் முன்னாடி அவங்கவுங்க தனித்தனியாக வந்து அவங்களோட கொள்கைகளையும் அவங்க மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டு, ரேலி, மக்களுக்கு வந்து இந்த நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு விழிப்புணர்வு மாதிரி கொண்டு வருவாங்க. இன்ஸ்பயர் அப்படிங்கிறது புட் ஃபார்வர்ட் டிஃப்ரெண்ட் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் பீப்புளுக்காக, பீப்புளோட வளர்ச்சிக்காக அவங்க வந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன பாலிசி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் சொல்லி இன்ஸ்பயர் பண்ணுவாங்க அவங்களோட பார்ட்டி வந்து வின் பண்ணுறதுக்காக. கோஆர்டினேட் அப்படிங்கிறது கனெக்ட் த சொசைட்டி அண்ட் த ஸ்டேட், கோஆர்டினேட் அமாங் மெம்பர்ஸ் எலெக்டட் டு ஆஃபீஸ். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சொசைட்டியும் அந்த ஸ்டேட், சொசைட்டியும் அந்த நாட்டையும் வந்து கோஆர்டினேட் பண்ணுவாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட சொல்கிறதும், அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது இவங்ககிட்டையும்
நடுவில் ஒரு இன்டர்மீடியேட்டும் இவங்க தான் இருக்காங்க. கவர்ன் பண்ணுவாங்க கடைசியாக. இப்போ இதெல்லாமே பண்ணால் தான் இவங்க என்ன பண்ண முடியும்னா ஃபார்ம் அண்ட் ரன் த கவர்மெண்ட் அண்ட் டெவலப் த பப்ளிக் பாலிசி. இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் தான் அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியும். அப்போ கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி டெவலப் பண்ணுறப்போ நம்ம நாடு வந்து தானாகவே வந்து டெவலப் ஆகிக்கும். இப்போது டைப்ஸ் ஆஃப் பார்ட்டி சிஸ்டம்னா நம்ம என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ அதில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னா ஒரு சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் இருக்குது, ஒரு பை பார்ட்டி சிஸ்டம் இருக்குது, அதுக்கப்புறம் மல்டி பார்ட்டி சிஸ்டம் 3 பார்ட்டி சிஸ்டம். அது போகும் தனியாக இருக்குது, அது வந்து இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கிள் பார்ட்டி அப்படிங்கிறது a system in which a single political party has a right to form the government. Single party is existed in the communist countries such as China, North Korea and Cuba. சிங்கிள் பார்ட்டி அப்படிங்கிறது என்னென்னா ஒரே ஒரு பார்ட்டி தான் இருக்கும், ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இருக்கும். அவங்க மட்டும்தான் அந்த நாட்டில் இருப்பாங்க. அந்த மாதிரி நாடெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா சைனா, நார்த் கொரியா அண்ட் கியூபா இந்த மாதிரியான நாடுகளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இருக்கும். பை பார்ட்டி சிஸ்டம் வந்து யூஸ்வலி ஷேர்ட் பிட்வீன் த 2 பார்ட்டிஸ். பை பார்ட்டினா 2 பார்ட்டி இருக்கும். ஒரு நாடு, அந்த நாட்டுக்கு வந்து 2 கட்சி தான் இருக்கும். of 2 parties one became the ruling party. ஒன்று வந்து ரூலிங் பார்ட்டியாக இருக்கும், இன்னொன்று வந்து ஆப்போசிட் பார்ட்டியாக இருக்கும். எக்ஸாம்பிள் பை பார்ட்டி சிஸ்டம் சீன் இன் யூகே, அதாவது லேபர் பார்ட்டி அந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டி. அந்த யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக்கன் பார்ட்டி அந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்னு 2 பார்ட்டி இருக்குது. அதுக்கப்புறமா இப்போது மல்டி பார்ட்டி சிஸ்டம். When the competition for power is among 3 or more parties, the system is known as multi-party system. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தது சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம், ஒரே ஒரு பார்ட்டி தான் இருப்பாங்க. பை பார்ட்டி அப்படிங்கிறது 2 பார்ட்டிஸ் இருப்பாங்க, ஒன்று வந்து ரூலிங்காக இருக்கும், ஒன்று வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். மல்டி பார்ட்டி சிஸ்டம் அப்படிங்கிறது காம்படிஷன் எமாங் த மோர் பார்ட்டிஸ், 3 or more பார்ட்டிஸ் நடுவில் இந்த காம்படிஷன் இருக்கும். This system is known as multi-party system. இது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்தியா, ஃப்ரான்ஸ், ஸ்வீடன் அண்ட் நார்வே இந்த நாட்டிலலாம் வந்துட்டு இந்த மல்டி பார்ட்டி சிஸ்டம். ஏன்னா நம்ம ஊர்லனா நிறைய பார்ட்டிஸ் இருக்கு இல்லையா, அதான் சொல்கிறாங்க பார்ட்டி சிஸ்டம் இன் இந்தியா. இப்போ இந்தியாவில் வந்து இந்த பார்ட்டி சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னா countries that follow a federal system have 2 kinds of parties. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கண்ட்ரிஸ் இந்த ஃபெட்ரல் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த மல்டி பார்ட்டி சிஸ்டத்தை சொல்கிறாங்க. 2 டைப் ஆஃப் பார்ட்டிஸ் இருக்கும் இந்த மாதிரியான நாடுகளில். India's party system originated in the late 19th century. In fact, India has the largest number of political parties in the world. The political party அப்படிங்கிறதே வந்து 19th century லேட்ஸில் தான் வந்துச்சு. இந்தியாவில் வந்து வேர்ல்ட்லேயே வச்சு ரொம்ப அதிகமான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கிறது இந்தியாவில் தான். In India, we find the extents of political parties at 3 levels. Political party வந்து இந்தியாவில் வந்து 3 லெவலில் இருக்கும். ஒன்று வந்து நேஷ்னல் பார்ட்டி, ஒன்று வந்து ரீஜனல் பார்ட்டி அண்ட் ரெஜிஸ்டர்ட் பட் அன்ஆர்கனைஸ்ட் பார்ட்டிஸ். அந்த மாதிரி 3 டைப் ஆஃப் பார்ட்டி. அதெல்லாம் என்னென்ன பின்னாடி பார்க்கலாம். Every party in the country has to register with election commission. இந்த என்ன பார்ட்டியாக இருந்தாலுமே அவங்க வந்து இந்தியாவோட எலெக்ஷன் கமிஷனில் அவங்க கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இப்போ எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டாச்சுரி பாடி. The Election Commission of India is autonomous constitutional authority responsible for administrating the elections. Its headquarters is located in New Delhi. Election Commission அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்குது, அதாவது நியூ டெல்லியில் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எலெக்ஷன்ஸை வந்து எங்கே நடத்துகிறாங்க, யாரெல்லாம் இதில் இருக்காங்க, அவங்கள எல்லாத்தையும் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக கொண்டு வரக்காக இந்த எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷன் இருக்குது. இப்போது ஹவு டு ஃபார்ம் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரு கட்சியை எப்படி ஆரம்பிக்கலாம். இந்தியாவில் வந்து ரொம்ப அது ஈஸியாகவே பண்ணிடலாம். மஸ்ட் கெட் ரெஜிஸ்டர்ட் வித் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. எலெக்ஷன் கமிஷனில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். மஸ்ட் ஹாவ் அட்லீஸ்ட் 100 members. ஈச் மெம்பர் நீட்ஸ் டு ஹோல்ட் அ ஓட்டிங் கார்டு. அந்த கட்சி ஆரம்பிக்கிறப்போ ஸ்டார்டிங் வந்து 100 பேர் இருக்கணும். அவங்க 100 பேர்த்துக்குமே வந்து ஒரு ஓட்டர் ஐடி இருக்கணும். ஏன்னா இந்தியா அப்படின்னாலே ஓட்டர் ஐடி கன்ஃபார்ம் இருக்கணும். அதுக்கு ஒரு மஸ்ட் ரைட் அ பார்ட்டி கான்ஸ்டியூஷன். அந்த கட்சிக்குன்னு என்னென்ன கொள்கைகள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க கண்டிப்பாக கொடுக்கணும்.
இப்போ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா criteria for recognition. The Election Commission of India has some criteria for the recognition of political party in India. இப்போ வந்து சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லை, 3 டைப் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து இந்தியாவில் பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது. ஒன்று வந்து நேஷ்னல் பார்ட்டி, இன்னொன்று வந்து ரீஜனல் பார்ட்டி, இன்னொன்று வந்து இந்த இண்டிபெண்ட் கேண்டிடேட், அதாவது ரெஜிஸ்டர்ட் அன்ரெஜிஸ்டர்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் வர்றவங்க. நேஷ்னல் பார்ட்டி அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. இது அதாவது கட்டுப்பாடுகள் சொல்ல முடியாது, ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. இந்த க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா, a party that secures at least 6% of the valid votes in Lok Sabha election or assembly election in 4 states. அதாவது நேஷனல் பார்ட்டி அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலாம் நடக்கும் இல்லையா, அந்த எலெக்ஷன் நடக்கும்போது 4 ஸ்டேட்லேயாச்சும் அட்லீஸ்ட் 6% ஆஃப் வேலிடான ஓட்ஸ் வந்து அவங்க கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். தே மஸ்ட் வின் 4 seats in லோக்சபா ஃப்ரம் எனி ஸ்டேட்ஸ். அதாவது எந்த ஸ்டேட் மூலியமாகவும் அவங்க லோக்சபாவில் வந்து 4 சீட் கன்ஃபார்மாக அவங்க வின் பண்ணியிருக்கணும். It has to win 2% of seats in Lok Sabha from at least 3 different states in the last general election. கடைசியாக நடந்து முடிஞ்ச எலெக்ஷனில் வந்து 2% ஆஃப் சீட்ஸ் வந்து லோக்சபாவில் வந்து வின் பண்ணியிருக்கணும். அதாவது 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் மூலயமா 2% ஆஃப் சீட்ஸை வந்து இவங்க லோக்சபாவில் பிடிச்சிருக்கணும். இவங்களெல்லாம் தான் நம்ம இந்த மாதிரியான தகுதிகளை வச்சுருக்கவங்கள வந்து நம்ம நேஷ்னல் பார்ட்டின்னு சொல்லலாம். ரீஜனல் பார்ட்டி அப்படிங்கிறது சட்டமன்றம், இந்த நம்ம ஸ்டேட்டில் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷனில் வந்து 6% ஆஃப் வேலிட் ஓட்டு வாங்கியிருந்தாலே போதும். தே மஸ்ட் வின் 1 லோக்சபா சீட், ஒரு லோக்சபா சீட் வாங்கினாலே போதும். நீட்ஸ் டு வின் அ மினிமம் ஆஃப் 3% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இப்போ இதை நம்ம சட்டமன்றத்தில் வந்து ஒரு எத்தனை தொகுதி இருக்கோ அத்தனை தொகுதியில் வந்து 3% ஆஃப், இப்போ ஒரு 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 100னா அதில் 3%னா 30% ஆஃப் சீட்ஸ் வந்துட்டு இவங்க கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். இவங்களில் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, இவங்கெல்லாம் ஸ்டேட் லெவலில் இருக்கவங்க ஸ்டேட் பார்ட்டிஸ் இல்லை ரீஜனல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். Independent candidate, a candidate who wishes to contest in the either of the parliamentary, state assembly but does not have an affiliation with the other parties may contest the election as an independent candidate. இந்த independent candidate அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, எந்த கட்சி கூடயும் இந்த ரீஜனல் பார்ட்டிஸ் சரி, இந்த நேஷ்னல் பார்ட்டிஸ், இந்த ரெண்டுலேயுமே வந்து இவங்க இருக்க மாட்டாங்க. இவங்க எந்த இது கூடயுமே ஒரு கனெக்ஷனே இல்லாமல் தனியாக அவங்களுக்குன்னு ஒரு பாலிசியை வச்சு இந்த மாதிரி இண்டிபெண்ட் கேண்டிடேட்டாக அவங்களால வர முடியும். இப்போ அடுத்து ரெகனைஸ்டு பார்ட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னா, parties that fulfill these criteria are called as recognized parties. They are given a unique symbol by the election commission. A registered but unorganized political party cannot contest election on its own symbol. This party has to choose one symbol from free symbol poll panel announced by the election commission. ஒன்றுமே இல்லை, இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லை, இந்த லோக்சபாவில் இவ்வளோ % ஓட்டு வாங்கியிருக்கணும், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கணும், இந்த எல்லா தகுதிகளும் உடையவங்கள தான் நம்ம ரெகனைஸ்டு பார்ட்டிஸ்ன்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக் சிம்பிள் இருக்கும், எலெக்ஷன் கமிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த அன்ஆர்கனைஸ் இருக்கு இல்லையா, எந்த ரெகனைசேஷனே இல்லாமல் தனியாக இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வந்து ஓன் சிம்பிள்ஸ் இருக்காது. ஆனால் இந்த ரெகனைஸ் ஆன பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஏதோ ஒரு சிம்பிளை சூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருந்து அப்படின்னா போல் பேனல் அப்படிங்கிறத வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த போல் பேனல்லேருந்து நமக்கு பிடிச்ச சிம்பிள்ஸை அவங்களாவே தேர்ந்தெடுத்துக்கலாம். இந்த போல் பேனல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, as per the election symbols order 1968, symbols are either reserved or free. The reserved symbol is meant for the recognized political party and a free symbol is reserved for the unorganized party, unrecognized. ரிசர்வ்டு சிம்பிள் அப்படிங்கிறது ரெகனைஸ் ஆன பொலிட்டிக்கல், அதாவது இந்த எல்லா தகுதிகளையும் உடைய ஒரு கட்சிக்கு வந்து ரிசர்வ்டு சிம்பிள் கொடுத்துருவாங்க, இது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த அன்ஆர்கனைஸ் பார்ட்டி யாருன்னே ஒரு ரெகனைசேஷனே இருக்காது இல்லையா, அந்த மாதிரி பார்ட்டிஸுக்கு இந்த ஃப்ரீ சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும்.
இப்போ மேஜர் பார்ட்டி அப்படின்னு யார் சொல்கிறாங்க? A political party whose number of candidates elected is more than the others is called as majority party. And the majority party forms and runs a government. They elect and appoint their ministers to run the government. They play an decisive role in making laws for the country. Decisive role in making laws for the country அப்படின்னா பொலிட்டிக்கல் அதாவது இந்த ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த எலெக்ஷனில் அவங்களுடைய மெம்பர்ஸ், அதாவது அவங்களோட தொண்டர்கள் இல்லைன்னா அவங்க கட்சி ஆளுங்க வந்து எவ்வளோ அவங்க அதிகமாக வாங்கியிருப்பாங்க. இப்போ 100 பேர் இருக்காங்க, அதில் 100 சீட் இருக்குது, அதில் 80 சீட்ஸ் வந்து இவங்க வாங்கிடுறாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து இந்த மெஜாரிட்டி பார்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். தே பிளே அ டெசிசிவ் ரோல் இன் மேக்கிங் லாஸ் ஃபார் த கண்ட்ரி. அந்த நாட்டுக்கு இல்லைன்னா அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு என்ன சொல்லலாம், லாஸ் கொண்டு வரக்கு ஒரு எல்லா முடிவும் எடுக்கிறதுக்கான பவர் வந்து இந்த மெஜாரிட்டி பார்ட்டிக்கு வந்துடும். மைனாரிட்டி பார்ட்டி அப்படிங்கிறது ரொம்ப இருக்கிறதே வச்சு ரொம்ப கம்மியான சீட்ஸ் வாங்கியிருப்பாங்க. இப்போ நம்ம 100 பேர் சொன்னோம் இல்லையா, இப்போ 100ல் 80 சீட்ஸ் வந்து அவங்க வாங்கிட்டாங்க. இப்போ 20 சீட்டு தான் வாங்கியிருக்காங்க ஒரு கட்சிக்காரங்க அப்படின்னா அவங்க தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இந்த மைனாரிட்டி பார்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆப்போசிஷன் பார்ட்டி நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா a party which gets second largest number of seats next to the majority party in the election is called as opposition party. And effective opposition is very essential for successive operation of the democracy, and they are important asset of ruling party. They check the autocratic tendencies of the ruling party. They critically examine the policies and bills introduced by the government. They raise their voice on the failures and wrong policies. They highlight the important issues which are not acted upon the government. The leader of the opposition party enjoys the rank of cabinet minister. அதாவது இந்த ஆப்போசிஷன் பார்ட்டி அப்படிங்கிறது இப்போது 80 சீட்ஸ் அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு 80 இல்லை, இப்போ 100 சீட்ஸ் இருக்குது, அதில் வந்து 60% ஆஃப் சீட் வந்து இவங்க வாங்கிடுறாங்க. யாருன்னா மெஜாரிட்டி பார்ட்டி வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு 30% சீட்டை வந்து இந்த ஆப்போசிஷன் பார்ட்டி வாங்குவாங்க. 10% அப்படிங்கிறது இந்த மைனாரிட்டி பார்ட்டி, அதாவது மெஜாரிட்டி பார்ட்டிக்கு அடுத்த அதிகமாக வின் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க தான் இந்த ஆப்போசிஷன் பார்ட்டின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த ரூலிங் பார்ட்டியை வந்து கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறது எல்லாமே கரெக்டு தானா, கரெக்டாக தான் இவங்க போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாக போய் அதை பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஏதாவது தப்பாக ஒரு பாலிசி வந்துச்சு, தப்பாக ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் அந்த ரூலிங் பார்ட்டி அப்படிங்கிறப்போ இவங்க உடனே அவங்க வாய்ஸை ரைஸ் பண்ணி இல்லை இவங்க இப்படி பண்ணக்கூடாது, இவங்க இப்படி பண்ணிக்கக்கூடாது, மக்களுக்கு இதனால் வந்து எந்த ஒரு பயனுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இவங்க தான் சொல்லிகிட்ருப்பாங்க. இந்த ஆப்போசிஷன் பார்ட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இப்போது அந்த ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு ஒரு லீடர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு கேபினெட் மினிஸ்டராக இருப்பாங்க. ஒரு அதாவது அந்த நாடாளுமன்றம் இல்லைன்னா சட்டமன்றத்தில் ஒரு மினிஸ்டராக இருப்பாங்க. அந்த ஒரு பதவி அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கொலிஷன் கவர்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது கொலிஷன் கவர்மெண்ட் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, in a multi-party system, a single party sometimes may not secure the majority required to form the government. In such cases, some parties join together to form the government. Such government is called as coalition government. அதாவது என்னென்னா, இப்போ ஒரு கட்சிக்காரன், அதாவது எல்லாருமே இப்போ ஒருத்தர் வந்து 30% வாங்கியிருக்காங்க. இப்போ 100%ல் 30% ஆஃப் ஓட்டை ஒருத்தர் வாங்கிட்டாங்க, இன்னொருத்தர் ஒரு 20%, இன்னொருத்தர் ஒரு 10%, இன்னொருத்தர் ஒரு 40% இல்லைன்னா அப்படிலாம் வாங்கியிருக்காங்க. 40% அவங்கள ஒரு 30 ஒரு 10 அந்த மாதிரி எல்லாருமே ஒரு 30க்குள்ளேயே இருக்காங்க. அப்போ இதில் யார் அதிகமாக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது பண்ண முடியாது. ஏன்னா 2 கட்சிக்காரங்க வந்து 30% வாங்கிட்டாங்க அப்படின்னா இதில் யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போது இந்த கொலிஷன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்ன ஆகுனா, அந்த 30 இந்த 30 இல்லைன்னா அந்த 30 ஒரு 10 அவங்களுக்கு எந்த கட்சி கூட பிடிச்சிருக்கோ அந்த கட்சி கூட கம்பைன் ஆகி அவங்க ஒரு கட்சியாக வருவாங்க. அப்போ அவங்க ஒரு கட்சி வரப்போ அப்போ அவங்க அதாவது இவங்க வின் பண்ண ஓட்டுகளையும் சேர்த்து அவங்க எடுத்துக்குவாங்க. இதுதான் வந்து இந்த கொலிஷன் கவர்மெண்ட்டில் பண்ணக்கூடிய விஷயம். எலக்டோரியல் சிம்பிள்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சிம்பிள்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த சிம்பிள்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, an electoral symbol is a standardized symbol allocated to the political party.
ஒவ்வொரு பார்ட்டிக்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. தே ப்ளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் எலெக்ஷன்ஸ். ஒவ்வொரு தேர்தலுக்குமே வந்து இது ரொம்ப முக்கியமாக. ஏன்னா அதாவது இந்த கட்சிக்காரங்களோட ஃபோட்டோலாம் ஒட்டி வச்சுருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கூடிய சிம்பிளை தான் வந்து அங்கே ஒட்டி வச்சுருப்பாங்க. தே கேன் பி ஈஸிலி ஐடென்டிஃபைட். மக்களுக்கு புரிகிற மாதிரியும் மக்களுக்கு ஈஸியாக அது இவங்க கட்சி தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற மாதிரியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இவங்க இதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறது அந்த மாதிரி ஈஸியானதை அவங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இந்த எலெக்ஷன் கமிஷன் ஸ்டாப் அலாட்டிங் அனிமல்ஸ் அஸ் சிம்பிள்ஸ். அனிமல்ஸோட சிம்பிள்ஸை வந்து ஒரு சிம்பிள்ஸாக வந்து இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் அது அலௌடு கிடையாது. The only exceptions are the lion and the elephant. Lion and elephant தவிர the symbols of national recognized parties standard throughout India. இந்த ரெக்கனைஸ்டு பார்ட்டிஸ் இருக்கு இல்லையா, அவங்களோடது பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரே சிம்பிளாகவே தான் இருக்கும். இப்போ இந்தியாவில் கூட சில பார்ட்டிஸ்க்கான சிம்பிள்ஸ் நமக்கே தெரியும். அது எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். that symbol will not be allotted to any other party or individual. இப்போ தனியாக நிற்கிறாங்க எல்லாம் இந்த அன்ஆர்கனைஸ்டு பார்ட்டிஸ் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த ரெகனைஸ்டு பார்ட்டியோட சிம்பிள்ஸை கொடுக்க மாட்டாங்க. State parties are allowed to certain symbol that no other party can use a symbol in their particular state, but which different parties in different states can use the same symbol. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஸ்டேட்டில் வந்து இப்போது திடீர்னு வச்சுக்கலாம் ஒரு ஃப்ளவர் சிம்பிளை வந்து ஒரு ஸ்டேட்டில் ஒரு கட்சி யூஸ் பண்ணுறாங்க. அந்த கட்சி யூஸ் பண்ணுறப்போ அதே சிம்பிளை வேறு ஸ்டேட்டில் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர அந்த ஸ்டேட்குள்ளேயே இருக்க இன்னொரு பார்ட்டி, அதாவது இந்த ஸ்டேட் பார்ட்டிஸ் இருப்பாங்களே அவங்க யாரும் யூஸ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிவசேனா இன் மகாராஷ்டிரா அண்ட் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இன் ஜார்க்கண்ட் யூஸ், இவங்க ரெண்டு பேருமே வந்து யூஸ் பவ் அண்ட் ஏரோ ஆஸ் ஏ சிம்பிளாக வந்து பவ் அண்ட் ஏரோ தான் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படின்னா ரெண்டு பேருமே வேறு ஸ்டேட்டு. இப்போ நேஷ்னல் பார்ட்டினா என்ன, ரீஜனல் பார்ட்டினா என்ன அப்படின்னா, நேஷ்னல் பார்ட்டிஸ் ஆர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் விச் பார்ட்டிசிபேட் இன் டிஃப்ரெண்ட் எலெக்ஷன்ஸ் ஆல் ஓவர் இந்தியா. இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸ்லேயுமே நடக்கக்கூடிய எலெக்ஷனில் இந்த நேஷ்னல் பார்ட்டிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதே ரீஜனல் பார்ட்டி அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே மட்டும்தான் நடக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல் அந்த இதிலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இட் ஷுட் பி ஸ்ட்ராங் இனஃப் இன் அட்லீஸ்ட் 4 states. இப்போ இந்தியா ஃபுல்லாக இவங்க வந்து எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 4 ஸ்டேட்லேயாச்சு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மாக நமக்கு தெரியணும். இப்போது இந்த ரீஜனல் ஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டில் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும். இட் ஹேஸ் அன் எக்ஸிக்யூட்டிவ் சிம்பிள் த்ரூ அவுட் த கண்ட்ரி. எக்ஸ்க்ளூசிவ் சிம்பிள், அதாவது நாடு ஃபுல்லாக அவங்க நடக்கக்கூடிய எலெக்ஷனில் அவங்களுக்குன்னு ஒரே சிம்பிள் தான் இருக்கும். A symbol is reserved for it and the state in which it recognized, but the same symbol can be altered to different parties in different states. அதாவது இந்த ஸ்டேட்டில் நடக்கிறது எப்படின்னா, இப்போ அது சொன்ன இல்லையா, பூ வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதே பூ வந்து அவங்களும் யூஸ் பண்ணிக்குவாங்க. அதே தான். இட் ரிசால்வ்ஸ் ஸ்டேட், நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸை. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, நாட்டோட வளர்ச்சிக்கு வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற பாலிசிஸை இவங்க சொல்லுவாங்க. அதே ஸ்டேட் பார்ட்டி அப்படிங்கிறது அந்த ரீஜனில் என்னென்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. இப்போ தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எலெக்ஷன் நடக்கிறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்கு அதை எப்படி நாங்கள் சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிறத அப்படின்னு சொல்லி பாலிசிஸை ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. Both national and regional parties trigger the growth of the nation and work for the welfare of the people. மக்களோட வளர்ச்சிக்கும் இந்த தேசத்தோட வளர்ச்சிக்கும் வந்து இந்த போத் ரெண்டு பார்ட்டிஸுமே வந்து ரொம்ப முக்கியமாக இருக்காங்க. இப்போ கடைசியாக வந்து சம்மரி வந்துட்டோம். சம்மரியில் வந்து இவங்க என்னென்ன சொல்லி கடைசியாக இந்த லெசனில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது என்னென்னா, modern age is an age of mass society and of large population and party system is a modern phenomena. இந்த கட்சிகளோட அமைப்பு அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா புதுசாக கொண்டு வரப்பட்டது தான். ஏன்னா நம்ம நாட்டில் ஃபஸ்ட்டு வந்து எல்லா பவருமே வந்து ஒரு ராஜா அப்படின்னா அந்த ராஜாவுக்கு தான் எல்லா பவருமே இருக்கும். இந்த ஃபாரினர்ஸ்லாம் வந்தக்கப்புறம் தான் நம்ம ஒரு தனி டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக மாறினக்கப்புறம் தான் நமக்கு இந்த அதாவது லேட் 19th century தான் இந்த பற்றியான ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாத்துக்குமே வந்துச்சு. A group of people with a broad common interest who organized to win elections, control government and thereby influence government policies. அதாவது கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த லாஸையும் அவங்க அதை வந்து
திருத்தி அமைக்கிறக்கும் நம்மளாக ஒரு இப்போ இதுதான் இந்தியாவில் அப்போ பிரச்சனை இல்லை, ஆனால் இப்போ இது வந்து இந்தியாவில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களாம் அதை எப்படி நான் சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய பேர் சேர்ந்து வரலாம். அந்த அந்த நிறைய பேர் சேர்ந்து அவங்க நாங்கள் இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வராங்க இல்லையா, எல்லாமே அதாவது வாலண்ட்ரியாக அவர் ஆர்கனைஸ் பண்ணி வருவாங்க. அவங்க தான் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிங்கிறவங்க. There are 3 major types of party system: single party system, bi-party system and multi-party system. single party அப்படிங்கிறது சைனா அந்த மாதிரியான இடத்துல இருக்கும். bi-partyங்கிறது 2 பேர் இருப்பாங்க, ஒரு ரூலிங் பார்ட்டி இருக்கும், ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி. அதெல்லாம் வந்து USA அந்த மாதிரி இடத்துல இருக்கும். மல்டி பார்ட்டிங்கிறது இந்தியா வந்து எக்ஸாம்பிள். இன் இந்தியா we have multi-party system. Individual citizen who are not members of a party may also be elected. They are known as independents. அதாவது எந்த கட்சியிலுமே சேராமல் தனியாக வந்து கூட எலெக்ஷனில் நிற்கலாம். எலெக்ஷன் கமிஷன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் இன் இந்தியா. இந்த எலெக்ஷன் நடத்துறதுக்காக வந்து மக்கள்கிட்டேருந்து எந்த ஒரு காசு இந்த மாதிரிலாம் எதுவும் வாங்க மாட்டாங்க. இந்த எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து இந்த இந்தியாவில் நடக்கிறதுக்கு, இந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு பொறுப்பாக இருக்கும், யாரெல்லாம் இருக்காங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறக்கு. க்ளாசரியில் வந்து டெமோக்ரஸி அப்படின்னா கவர்மெண்ட் பை த பீப்புள், ஜனநாயகம், ஒரு குடியரசு. அதாவது மக்கள் வந்து கேட்கலாம், நீங்கள் வந்து இதை மாற்றி கொடுங்க, எங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு ராஜா அந்த மாதிரி டைம்லலாம் நம்மளால் எதுவுமே பேச முடியாது. எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிற தேர்தல் அறிக்கை, ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடியுமே வந்து பப்ளிக் டிக்ளரேஷன் ஆஃப் பாலிசிஸ் அண்ட் எய்ம்ஸ் பை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். நான் வந்து இப்போது ஒரு எலெக்ஷன் நடக்குது, இப்போ வார்டு மெம்பர் நிற்கிறாங்க, பிரசிடெண்ட்டாக நிற்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து நான் ஸ்ட்ரீட் லைட் மாற்றி தருவேன், ரோடு போட்டு தருவேன், அந்த மாதிரி அவங்களோட கொள்கைகளையும் அறிக்கைகளையும் சொல்லுவாங்க. ஆப்போசிஷன் பார்ட்டி அப்படிங்கிறது பார்ட்டி ஆப்போசிங் டு த அதர் பார்ட்டிஸ், எதிர்கட்சி. அதாவது இந்த ரூலிங் மெஜாரிட்டி பார்ட்டிக்கு அடுத்தபடியாக ஓட்டு வாங்கியிருக்கவங்க இந்த ஆப்போசிஷன் பார்ட்டி. ஃபெடரல் சிஸ்டம் அப்படிங்கிறது கூட்டாட்சி அமைப்பு, எல்லோரும் சேர்ந்து சொன்ன இல்லையா, ஒருத்தருக்கு ஓட்டு பத்தாது, இல்லை 2 பேரும் ஒரே மாதிரி ஓட்டு வாங்கியிருக்காங்க, இதில் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது 2 பேர் சேர்ந்துக்குவாங்க. இந்த 30% வாங்கினவங்களும் அந்த 10% வாங்கினவங்களும் சேர்ந்து 40% ஆகிட்டாங்கன்னா அவங்க தான் வந்து அதிகமான ஓட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து வின் பண்ணுவாங்க. எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது எ பாடி ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் எலெக்ஷன் ப்ரொசீஜர். அதாவது தேர்தல் ஆணையம். தேர்தல் வந்து எப்போ நடக்குது, எங்கே நடக்கணும், அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, அது எல்லாமே இவங்க சொல்லிவிடுவாங்க. எலக்டோரியல் சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது தேர்தல் சின்னங்கள். அதாவது சிம்பிள்ஸ் அலோகேட்டட் டு த பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஒவ்வொரு கட்சிக்குமே வந்து தனித்தனி சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுதான் இந்த எலக்டோரியல் சிம்பிள்ஸ். கேபினெட் மினிஸ்டர் அப்படிங்கிறது அமைச்சர். மெம்பர் ஆஃப் அ பார்லிமெண்ட் ஆர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கேபினெட் அப்படிங்கிறது இந்த சட்டமன்றம் இல்லைன்னா நாடாளுமன்றம், அந்த லோக்சபாலெல்லாம் வந்து ஒரு மினிஸ்டராக அவங்க இருப்பாங்க. இப்போ லெசன் முடிஞ்சுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.